வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசியில் பிறந்த ஜாதகர்களுக்கு அடியேனின் பணிவான வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுடைய ராசிக்கு புத்தாண்டும் தை மாதம் தை பிறந்தால் வெளிப்பிறக்கும் என்கின்ற அடிப்படையிலே ஜாதகர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பலன்களை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா ராசிக்காரரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். இறைவனுடைய படைப்பில் எல்லாருமே நல்லவங்க தான். எல்லோரும் நல்லவரே அப்படிங்கிறது தான். மனிதரில் மாணிக்கம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்பங்க கும்பத்துக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது பொதுவான ஒரு மந்திரம்னு சொல்லலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கும்பராசியில் ஜாதகர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவங்களுடைய குணாதிசயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை உள்ள ராசி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்கிறவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க மனசில் இருக்குது என்னன்னே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மௌனமாக இருப்பாங்க. பேசாமையே சாதிச்சிருவாங்க. கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிர் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானுங்க. அதுக்காக நம்ம அந்த ராசியில் பிறந்தவங்க ஒன்றும் தெரியாது அப்படின்னலாம் நம்ம அவங்கள எடை போட முடியாது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜாதகர்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக 7.5 சனி போயிட்டுருக்கு. அதே சமயம் சனி பயிற்சிக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரன் ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியில் தான் இருக்கிறாருங்க. ராசியில் ஆட்சியில் இருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு வரக்கூடிய ஒரு போனஸ் என்ன, இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையாக பூர்வீக புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கும்பராசியை பார்க்குறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மை அல்லவா. நிச்சயமாக கும்பராசிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியும் நடக்கிறதுங்க. அந்த ராகு பகவானும் கும்பராசிக்குள்ளே வர்றாரு. கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே போகிறாரு. குரு பகவான் ராசியை பார்க்குறாரு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகத்தில் தான் இந்த ஜாதகர் ஒரு வருட காலம் மிகவும் சிறப்பாக ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இறைவன் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு வரத்தை தர்றார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் பிறந்தவங்க இடம் வாங்குறவங்க கண்டிப்பாக இடம் வாங்கலாம். அசையா சொத்துக்கள் வாங்குறதும், வீடு கட்டுறதும், வண்டி வாகனங்கள் வாங்குறதும், திருமண வயசில் இருக்கிறவங்க சுபகாரியம் திருமணம் செய்கிறதும் நிச்சயமாக அந்த தட்சிணாமூர்த்தியின் அருள் பெற்று இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு பணிவான ஒரு விளக்கம். ஆகவே இந்த ஜாதகர்கள் ஆன்மீகத்தில் இருங்க, மெய்ஞானத்தில் இருங்க, கடவுள் வழிபாடு பண்ணுங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனீஸ்வரனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. குரு பகவானையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம், ஒளிமயமான எதிர்காலம் அமையும். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.